தான் சுமாராக இருக்குது. ரொம்ப அந்த காந்தாரா மாதிரிலாம் இல்லை, சுமாராக தான் இருக்குது படம். அதுதான் பெஸ்ட், ஆல் டைம் ஃபேவரட். அது ஆல் டைம் பெஸ்ட். அது இந்தியன் சினிமாவிலே ஒரு ரெவல்யூஷன் பண்ண படம். இது அது மாதிரி எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது வேறு மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க. சாப்டர் 1ன்னு போடுறாங்க, சாப்டர் 2ன்னு வேறு போடுறாங்க. இந்த சாப்டர் 1ஓட முடிச்சிடுறது ரொம்ப நல்லது. நான் இந்த இதுக்கு மேலே காந்தாரா, நீங்கள் எத்தனை காந்தாரா இது என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா காஞ்சனா மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க போல், ஒன்று ஒன்றா எடுப்போம் அப்படின்னு. கடைசியில் பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரி, சாமிக்கும் சண்டைன்ற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதோட இந்த சாப்டரோட க்ளோஸ் பண்ணிடலாம் இதை, காந்தாரா. அதனால தான் இது போச்சு. அது பக்கா ஆர்ட், ஒரு சினிமானா என்ன அப்படி. இது இந்த பேன் இண்டியா எல்லாம் பிளான் பண்ணி பண்ணதுனால இது கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு. ஆனால் ஓகே, பார்க்கலாம், அவ்வளோ மோசமாலாம் இல்லை. இந்த படத்தில் டெக்னிக்கலாக அந்த டிரெக்டர் ரொம்ப உழைச்சிருக்கிறாரு, நடிப்பும் நல்லா கொடுத்துருக்கிறாரு. படம் ஸ்டார்ட் ஆகி 2 மணி நேரம் கழித்து தான் இது காந்தாரான்ற ஃபீலே நம்மளுக்கு கொடுக்குது. அந்த பழைய காந்தாரா ஃபீல் நடுவில் எங்கெங்கேயோ போகுது. சிம்பு தேவனோட புலிகேசி அது மாதிரி போகுது. அந்த காந்தாரா மாதிரி எடுத்திருந்தால் இது நல்லா வந்திருக்கும். கடைசியில் ஒரு அரை மணி நேரம் பாகுபலி, கடைசி அரை மணி நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் பாகுபலி, அடுத்த 15 நிமிஷம் லாரன்ஸு காஞ்சனா இறங்குறாங்க. அது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரியே தான் இருக்குது. மற்றபடி ஓகே தான். ஒரு வாட்டி குழந்தைங்கள கூப்பிட்டு பார்க்கலாம். 3Dயில் விட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் படம். சூப்பர், அதெல்லாம் அல்டிமேட்டு படம். அதெல்லாம் நம்ம செம்ம ஹீரோ, சரியான ஆக்டிங்கு, எல்லாமே ஓகே. பட் ஏதோ ஒன்று சொதப்பிட்டாங்க, அதுதான் ஒரு டிஸப்பாயின்மெண்ட். படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப பிளாங்காக இருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த எஃபெக்ட் இன்னும் எங்களை விட்டு போகவே இல்லை, இன்னும் என்னை விட்டு போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் இருக்குது. அந்த காந்தாராவோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எனக்கு அந்த ஃபைட் சீனில் ஒரு காந்தாரா ஒன்று வருவாங்க, அது அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு இருந்தது. ஒரிஜினலாகவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படியே அரண்டு போன மாதிரி இருக்குது. எனக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் காதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க, போக மாட்டேங்குங்க. எனக்கு அப்படி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அந்த ஆக்டரோட கண்ணு பார்த்திங்கன்னா, அந்த மாறுற விதமாக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் கண்ணு முன்னாடி காட்டும் போது இது செம்ம ஒரு ட்ரீட்டு. எந்த இடத்துலையுமே விஷுவலில் நம்மளால் குறைய கண்டுபிடிக்க முடியல, கதையில் கண்டுபிடிக்க முடியல, சவுண்டில் கண்டுபிடிக்க முடியல, ஆக்டிங்கில் கண்டுபிடிக்க முடியல, என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செம்ம ஃபீல், உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நான் இன்னும் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி இது சாப்டர் 1ங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று காந்தாரான்னு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை திருப்பி போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் பார்த்தே தருவேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு காந்தாரா 1 பார்க்கணும். ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டேன், 10 மினிட்ஸ் லேட்டாக வந்தேன். ஸோ அதனால் அந்த 10 மினிட்ஸை நான் தேட்டரில் தான் பார்க்கணும். எனக்கு டிவியில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக நான் தேட்டரில் பார்க்கணும். அதுக்காண்டியாவது நான் திருப்பி ஒரு தடவை பார்த்துணும். அந்த 10 மினிட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவ்வளோ விஷுவல், அந்த விஷுவலை நம்ம கண்ணுக்குள்ளேயே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதுதான் பெரிய ஹைலைட்டு. செம்ம ஃபீலாக இருக்குங்க. ஃபேமிலியோட நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்கள், குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க, நிறையா பேர் ஃபேமிலியோடு பார்த்துருக்காங்க. சூப்பராக இருந்தது, செம்ம ட்ரீட்னே சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு மூவி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா எனக்கு கை காலெலாம் நடுகுது, அந்தளவுக்கு அப்படியே அரண்டு போய் உட்காந்து பார்த்தேன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவர் பண்ண அந்த ஹார்ட் ஒர்க்கு அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் அந்த புலி வர சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேமிலியாக எல்லாமே ஃபேமிலியாக தான் பார்க்கணும். சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. மஸ்ட் வாட்ச், நல்லா இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. எனக்கு இது உண்மையாக பொய்யானே கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியல. நிறைய அனிமல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒன்று கூட CGI இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் அப்படின்னு தெரியவே இல்லை. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இல்லை பயமாகவே இல்லை, பயமாக இல்லை. ஆனால் அப்பா ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.